தூக்கி வீசுங்கடா. என்ன அவ ஒத்துக்கிட்டால இல்லையாடா? அவ வரமாட்டேன்னு சொல்றானா? ஒரு தடவை நான் ஒருத்தைய ஆசைப்பட்டுட்டேன்னா அவ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி தூக்கிட்டு வந்து கதையை முடிச்சிடுவேன். வாங்கடா. ஸ்வாதி, ஸ்வாதி சார், என் கூட வந்து ஒரு பொண்ணை காணோம். நீங்க பாத்தீங்களா சார்? ஸ்வாதி, ஸ்வாதி, ஸ்வாதி. Please, என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க, please. இது என்னோட இடம், இது என்னோட ராஜ்யம். Please, என்ன விட்டுடுங்க. நான் ஆசைப்பட்டுட்டா அடையாம விட மாட்டேன்டி. ஒத்துக்கிட்டா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். இல்லைன்னா மொத்தமா முடிச்சு விட்டுடுவேன். ஆடி வேண்டாம், வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், திரும்புங்கடா. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா இங்கேயே உன்னை கொன்னு புதைச்சிட வேண்டி. என்ன விட்டுடுங்க, நான் யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். வந்துட்டா ஸ்வாதி. எங்கம்மா போன? திடீர்னு எங்கம்மா போன? என்னாச்சு உனக்கு? அந்த கோயில்ல யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதனாலதான் பார்க்க போனேன். அப்ப எனக்கு மயக்கம் வந்துருச்சு. கண்ணு திறந்து பார்த்தப்போ நான் காட்டுக்குள்ள இருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல. உள்ளே ஏதாவது காத்துக்கரு படிச்சிருக்கோம். மஞ்சள் தண்ணி ஊத்தி உள்ள கூட்டிட்டு போங்க. வாமா. Good morning, sir. Thank you. Please sit. Thank you, sir. இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு மேத்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு நன்னடத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறேன். மேத்ஸும் சயின்ஸும் வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்காகவும் உதவும். ஆனா நன்னடத்தைங்கிறது நீங்க வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும். நம்ம தர்மத்தை நாம காப்பாத்தணும்னா அந்த தர்மமே நம்மளை காப்பாத்தும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதகா. செடிங்களுக்கு தண்ணி ஊத்த சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. வணக்கம் ஐயா. கோயிலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா.
இங்க பாருங்க ஜானகிராம் ஐயா, இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி திருவிழா பிரம்மாண்டமா நடத்தணும். இவர் இருக்கிற வரைக்கும் ராமருக்கும் இந்த ஊருக்கும் எந்த குறையும் வராது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க 2 பேரும் இந்த ஊருக்கு 2 கண்ணு மாதிரி. நீங்க கோயில பாத்துக்கிறீங்க, நீங்க பள்ளிக்கூடத்தை பாத்துக்கிறீங்க. இது ரெண்டும் நல்லா இருந்தா ஊரே நல்லா இருக்கும். ஒரே வார்த்தை ஒரே வில்லுங்கிற மாதிரி ராம ஒரு ஏகபத்தினி விரதம். புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்னப்பா? மறுபடியும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு சார். சார், மாஸ்டர் திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களா? சரி, மினிஸ்டருக்கு ஃபோன் போடு. குட் மார்னிங் சார். ஐயா உங்ககிட்ட பேசணுமா? வணக்கம் மினிஸ்டர் சார். வணக்கம், சொல்லுங்க. அது எங்க ஸ்கூல் மாஸ்டர் டிரான்ஸ்ஃபரை பத்தி பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். கோயிலும் பள்ளிக்கூடமும் நல்லா இருந்தா ஊரே நல்லா இருக்கும்னு நம்புறவனா. அந்த சாரி எங்க பள்ளிக்கூடத்துல இருந்தே ஆகணும். பசங்களுக்கு படிப்போட சேர்த்து 4 நல்ல வார்த்தைகளையும் சொல்றவங்க இருந்தா ஊரும் நல்லா இருக்கும், பசங்களோட வருங்காலமும் நல்லா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபரை கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, வச்சிடுறேன். இங்க பாருங்க மூர்த்தி சார், எங்க ஊருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் நீங்க தான் இருக்கணும். உங்களை மாதிரி கல்வி கலாச்சாரத்தை கத்து கொடுக்கிற டீச்சர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ சோ மச். வச்சிடறேன் சார். போலாமா? இந்த வருஷ ஸ்ரீராம நவமி திருவிழா போன வருஷத்தை விட நல்லா சரிங்கய்யா. நடக்கும். எல்லா ஏற்பாட்டையும் பக்கத்துல இருந்து பாத்துக்க. கண்டிப்பாங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் லக்ஷ்மணன். என்ன திடீர்னு? சின்ன பிரச்சனை சார். பர்சனலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இப்போ என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணோட பிரச்சனை தான் சார். அவளை செல்லமா வளர்த்தேன், நல்லா படிக்க வச்சேன். ஆனா தகுதியே இல்லாத, படிப்பறிவு இல்லாத, வேலையே இல்லாத ஒருத்தனை போய் காதலிச்சிட்டா. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கல. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. சரி, எல்லாம் தலை எழுத்து போனா போகுதுன்னு விட்டா ஊர்ல என்னோட மானம் போய் என்ன அவமானப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்தும் போது என்ன பண்றதுன்னு புரியலங்க ஐயா. சரி, பாதி சொத்தை எழுதி வச்சிருங்க. போகும்போது அதையெல்லாம் எடுத்துட்டா போறோம். என் பொண்ணுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. ஆனா அவன் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து என் சொத்தை மொத்தமா அபகரிக்க பாக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி பாதி சொத்தை எழுதி வச்சா அவங்களே மாறிடுவாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரிங்க ஐயா, நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். என் நிலைமை எப்போ உங்களுக்கு வருதோ அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். உன்னதான் நம்பிட்டு இருக்க ராமா. எனக்கு இந்த மாதிரி நிலைமை வராம பாத்துக்க. என் சீதா எப்பவும் நல்லா இருக்கணும். சீதா. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமாம். நீயும் தான். சீதா. ஏய், இவன் கூட நீ என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல மாமா. என்ன பண்ற? ஏய், இங்க வா. வா. சீதா, நீ போ. சீதா எனக்கு சொந்தமானவ. சீதா எனக்கு மட்டும்தான். அப்படியா? டேய், சீதா உனக்கு தானே, உனக்கு சொந்தமாயிட மாட்டாடா. சீதா மனசுக்குள்ள நீ இருக்கணும். டேய், ஒரு பொண்ணு அவ மனசார உன்னை விரும்பணும்டா. அப்பதான் நீ ஆம்பளை. 4 தடி பசங்களோட சுத்துறவன் மட்டும் ஆம்பளை இல்ல. நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. இவ பிறந்தது எனக்காக மட்டும்தான். ராவணா, இப்ப நான் யாருன்றது உனக்கு காட்டுறேன்டா. வா ராவணா. சீதா ராவணா. நீ என்ன பண்ணாலும் சரி, நிச்சயமா சீதா உனக்கு கிடைக்க மாட்டா. அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.